பொது எதிரி ஒருத்த வர்றான். அந்த பொது எதிரி யாரு? தமிழ் தேசியா. அவனை விடவே கூடாது. யார் சொல்றா? யார் சொல்றா? எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நடிக்கிட்டு தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வயசுல சொல்ற கருத்து என்னது? தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுல பேசக்கூடாதுங்கிற கருத்தை அவர் விளக்கிறாரு. நீ நல்லா வீடியோ பாரு. அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க. இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா. அந்த வீடியோ 100 தடவை பாருங்க. போலி தமிழ் தேசியம் சொல்ல தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றான். நான் இது நாள் வரையும் 2009 இருந்து 2022 வரையும் நான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்ததுல தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எங்களோட ஓட்டு வங்கி பாக்குறீங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 10,000 ஓட்டு இருக்கு. நீங்க 10,000 ஓட்டு ஒரு ஓட்டா கூட இருக்கட்டு. ஒரு ஓட்டுல ஆட்சி கவுண்டது இருக்குல்ல, இல்ல ஒரு ஓட்டுல ஆட்சி கவுண்டதா இருக்குல்ல, இல்ல ஒரு ஓட்டுல தோத்தவனா இருப்பான்ல. நீங்க ஓட்டு 10,000 ஓட்டுல எண்ணிக்கை பறிச்சுல. இங்க 10,000 ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல இங்க ரசிக குஞ்சுகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல அதைத்தாங்க நான் சொல்றேன். ஒவ்வொரு முறை ஒரு அரசியல் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இது நாள் வரையும் இயக்கமா இருக்கும் பொழுது தனியா தான் 2 வேலை செஞ்சேன். தனியா தான் மக்களுக்கு வேலை செஞ்சேன். நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்துல இன்னைக்கு முக்கியமான ஒரு நபரா அண்ணன் இருக்கிறாருன்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள பேசுறோம். என்னைக்கு நாம் தமிழர் நான் இயக்கமா இருக்கும் வரையும் தேர்தல் வாக்குகள்ல நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சிருக்கு, ஓட்டும் போட்டிருக்கோம். ஆமா 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 அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல. நீங்க அதாவது ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த ஒரு காரணம் சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட் இல்ல 1000 பாயிண்ட் நான் சொல்ல முடியும். முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்க பனைமரங்களா வெட்டப்பட்டாங்கல்ல. இன்னைக்கு கோடிக்கணக்கான பனைமரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி நீங்க சொல்லுங்க? எந்த கட்சியும் கிடையாது. 1 கோடி பனைமரங்களை நட்டு 1 கோடி பனைமரங்களை எடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பட்டுச்சு. மணல் ஐயா ஐயா அதிமுக மட்டும் இல்ல. நீங்க திரும்ப சொல்றதுக்கு சொல் என்பது வேற, செயல் என்பது வேற. இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முதன்மையா இந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி சென்னை போராட்டத்துல இல்ல நீங்க மறுபடியும் சொல்றேன். உங்களோட குறிக்கோள் என்னன்னா தமிழ் தேசியத்துல இந்தியா அதாவது மத்திய அரசை எடுத்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க. தமிழர் கட்சி ஒரு ஆரம்பிக்கும் போது கொள்கையில ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கரெக்டா செயல்பட்டு திடீர்னு செயல்பட்டாங்க எந்த ஒரு இதுவாக செயல்படுவோம் அப்படின்னு நினைச்சு வந்துருக்கீங்க. அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு காரணம் பிடிச்சிருக்கோம், செயல்பாடுகள் பிடிச்சிருக்கோம். அந்த விஷயங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க அந்த படை மரமாக எல்லா வச்சுகளும் ஐயா நான் அதுதான் சொல்ல 4 காரணங்கள் இருக்கியா. 4 காரணங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா காரணம் சொல்ல வரும்போது அடுத்த கேள்வி நீங்க வச்சிருக்கீங்க. நான் இருக்கிறேன் ஹிந்தி தமிழ்நாட்டுல 3வது மொழியா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு நிதியை எடுத்துருக்காங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணல அதுதான் திருப்பி சொல்ல என்ன பண்ணல. அதுக்காக இருமொழி கொள்கை வேண்டுங்கிறதுக்காகவே அந்த கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு, அறிவிக்க பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், டங்ஷன் போராட்டம் வந்துச்சா?
டங்ஷன் போராட்டம் வந்தபோது முதல்ல மக்களோடு மக்கள் நின்று காவல்துறை தடையை மீறி களத்துல நின்று போராடியது நாம் தமிழர் கட்சி. நான் திரும்ப சொல்ல கேட்டுங்க, நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திறன் போராட்டமா மான பிறகுதான் மற்ற எல்லா கட்சிக்கும் வந்துச்சு. அதே மாதிரி நீட் விஷயமா இருக்கட்டும், நான் இன்னொன்னு உங்களுக்கு கேட்கிறேன். மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், முல்லைப்பெரியா இருக்கட்டும், பாலாறா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும், நான் அதிகாரத்துக்கு வரல இல்ல, அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இல்ல, அதிகாரத்தில் இருக்கிற திராவிடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுல எந்த தீக்கு வச்சிருக்கு? இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு 20-30 மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க. தொடர்ச்சியா அவங்க 1 கோடி ரூபாய் அபராதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்துக்கு என்ன 236 சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம், 118 பேர் என்ன கொடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் ஆமா அது முக்கியம் நகரம். ஆமா அதைத்தான் நான் சொல்றேன். மாநில அரசினுடைய அதிகாரிகள் ஐயா, மாநில அரசின் அதிகாரிகள் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தின் அடிப்படையில நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்டை நான் உடனே தீர்ப்பு என்னாச்சு பாரு, நீங்க சொல்லுங்க ஐயா. நான் அதெல்லாம் நீங்க கேட்டியா, நான் சொல்லிட்டேன். நான் நீட்ட 1 கோடி பேருக்கு நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். நான் திரும்ப என்ன சொல்ல, மத்திய அரசு கைது போடுறத விட தனி ஒருவனா நின்றுக்கிட்டு இலங்கை அதற்காக நான் சொல்றேன். ஐயா இல்ல நீங்க ஒரு 4 பேர் நின்று கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது. நான் வரவேற்கிறேன். அதனால நான் உயர்த்த சொல்ல கண்டிப்பா நீங்க கேளுங்க. நான் கூட்டணி வைப்பது, நான் இணைந்து செயல்படுவது என்னுடைய கட்சியோட முடிவு. நான் என்னுடைய முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து இணையறதுக்கான சாத்தியக்கூறு. அந்த காரணம் தான் நான் சொல்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தல தனித்த முறையில நிக்க வேண்டிய எனக்கு தேவையில்லை. பெரும் கூட்டமா இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியா இருக்க விரும்பல, தீப்பந்தமா இருக்க விரும்புறேன். சப்போஸ் 2 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வந்து நாடு கையெழுத்தா 100% நான் சொல்றேன். திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தா வாய்ப்பு, திமுகவோட கையில் எடுத்தா நாம் தமிழர் கட்சியில என்ன செய்யணும், அடுத்த நிமிஷமே திரும்பி இருங்க. நான் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல இணைந்து இருந்தாலும் சரிதான். கால சூழல் தான் ஒவ்வொரையும் முடிவெடுக்கும் ஐயா. அன்றைய காலகட்டத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார். இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல. அதுதான் விஷயம். தேவைப்படல. அதனால அந்த தேவைப்படுற அரசியலை நாங்க இன்னைக்கு சொல்றோம். நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம். அது ஒரு புறச்சூழலை பொறுத்துங்க ஐயா. எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார், சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கனவே